வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது கந்த புராணம் பகுதி 30. சென்ற பகுதியில் வீரபாகுவின் தூதுவை பற்றி பார்த்தோம். இந்த பகுதியில் சூரபத்மனின் ஆலோசனையை பற்றி பார்க்க போகின்றோம். ஒரு சாதாரண தூதனால் வீர பராக்கிரமசாலியான வஜ்ரபாகு கொல்லப்பட்டதை கேட்டு சூரபத்மன் தன் மனைவி பத்ம கோமலையிடம் வருத்தப்பட்டு கொண்டிருந்தான். அரண்மனையில் உள்ள அத்தனை பேரும் வஜ்ரபாகுவுக்காக கண்ணீர் பெருக்கி கொண்டிருந்தார்கள். அந்த சமயம் அறிவாளியான அமைச்சர் தர்மகோபன் சூரபத்மனிடம் வந்து, உலகிலேயே தலை சிறந்த மன்னா, தாங்கள் இவ்விதம் வருத்தப்படலாமா? தாங்கள் எல்லாவித பெருமையும் புகழும் பெற்றவர். உங்களை கண்டு உலகமே நடுநடுங்குகின்றது. இந்திரன், பிரம்மா, விஷ்ணு மற்றும் தேவர்கள், முனிவர்கள் உங்களின் இந்த நிலையை கண்டால் நகைப்பார்கள். ஒரு தூதனால் கொல்லப்பட்ட உங்கள் மகனுக்காக இனியும் வருந்தப்படக்கூடாது. மனதை தேற்றிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். சூரபத்மன் வருந்துவதை விட்டுவிட்டு அருகில் இருந்தவர்களை நோக்கி, அந்த தூதன் இன்னும் இங்கேதான் இருக்கிறானா, இல்லை போய்விட்டானா என்று ஆத்திரத்துடன் கேட்டான். அவன் எப்போதோ போய்விட்டான் என்று எல்லோரும் சொன்னார்கள். போகட்டும், நல்லது, போகட்டும். பிரம்மாவை அழைத்து வா என்றான் ஒரு படைவீரனிடம். படைவீரன் உடனே புறப்பட்டு சென்றான். பல இடங்களில் தேடினான். கடைசியில் முருகப்பெருமான் அருகில் தேவர்களுடன் பிரம்மா உட்கார்ந்திருப்பதை கண்டான். பிரம்மாவை அப்போது அழைப்பது இயலாத காரியம் என்பதை உணர்ந்து அங்கிருந்து சூரபத்மனின் மாளிகைக்கு வந்து விவரத்தை சொன்னான். வேறு ஒரு அண்டத்தின் பிரம்மாவை அழைத்து வரச் சொன்னான் சூரபத்மன். உடனே வீரன் சென்று மற்றொரு அண்டத்தின் பிரம்மாவை அழைத்து வந்தான். பிரம்மாவே, அழிந்திருக்கும் என் நகரத்தை முன்போல புதுப்பித்து தாருங்கள் என்று கட்டளையிட்டான் சூரபத்மன். அந்த பிரம்மாவும் மறுபேச்சு பேசாமல் வீரமகேந்திரபுரியை முன்னிலும் அழகுள்ள நகரமாகச் செய்தான். சூரபத்மன் அவனுக்கு பல பரிசுகளை கொடுத்து ஒரு வீரனை அழைத்து பிரம்மாவை அவன் அண்டத்திற்கு பத்திரமாக கொண்டு போய் விட்டு வரச் சொன்னான். முருகப்பெருமான் படைகளையும் மற்ற விவரங்களையும் அறிந்து வர அனுப்பிய ஒற்றர்கள் திரும்பி வந்தார்கள். மன்னா, தங்கள் கட்டளைப்படியே முருகன் தங்கியிருக்கும் திருச்செந்தூர் சென்றோம். சிவபெருமானின் தீட்சண்யத்தால் தோன்றிய ஆறுமுகன் தங்கள் சகோதரரும் பெரிய வீரருமான தாரகாசுரனை கொன்றுவிட்டார். பிரம்மா, விஷ்ணு, தேவர்கள், முனிவர்கள் ஆகியோரால் அவர் வணங்கப்படுகின்றார். அவருடன் 108 சேனாதிபதிகளும் 2000 வாகினி பூதங்களும் போரில் வல்லவர்களான 109 வீரர்களும் இருக்கின்றார்கள். இங்கு தூதனாக அனுப்பப்பட்ட வீரபாகுவால் யாழிமுகன் கூட கொல்லப்பட்டிருக்கின்றான். அவனுடைய இலங்கை தீவையும் தீயிட்டு தரைமட்டமாக்கிவிட்டான் வீரபாகு. அந்த வீரபாகு மூலம் முருகன் தங்களை பற்றிய எல்லா விவரங்களையும் தெரிந்து கொண்டிருக்கின்றார். நாளையே நம் மீது படையெடுத்து வந்தாலும் வரலாம் என்றான் அந்த ஒற்றன். உடனே சூரபத்மன் தன் தம்பி சிங்கமுகன், பிள்ளைகள், சேனாதிபதிகள், அமைச்சர்கள், அரசியல் தந்திரசாலிகள் ஆகியோரை அழைத்து ஆலோசனை நடத்தினான். முருகன் நாளை நம் மீது படையெடுத்து வர தீர்மானித்திருக்கின்றான் போலும். அவன் என் தம்பி தாரகாசுரனை கொன்ற அன்றே அவனுடன் போர் புரிய புறப்பட்டேன். நீங்கள்தான் தடுத்து விட்டீர்கள். சின்னஞ்சிறு பாலகனோடு நான் போரிடுவது எனக்குத்தான் அவமானம் என்றீர்கள். என்ன செய்யலாம் சொல்லுங்கள் என்றான் சூரபத்மன். அமைச்சர் மாயூரன் எழுந்து நின்று சொல்கின்றான். மன்னரே, தாங்கள் தம்பி தாரகாசுரனை கொன்ற முருகனை சிறு பாலகனாகவும் உங்கள் மகனை கொன்ற வீரபாகுவை சாதாரண தூதனாகவும் இன்னமும் நினைத்து கொண்டிருக்கின்றீர்கள். அது தவறு. தாங்கள் உடனே போருக்கு தயாராவதுதான் சிறந்தது. அமைச்சர் துர்குணன் சொன்னான். கந்தனை சிறு பையனாகவும் அவன் படையினரை பூதகணங்களாகவும் நினைக்காதீர்கள்.
நம்முடைய சேனாதிபதிகளை அனுப்பி அவர்களை ஒழித்து கட்டுங்கள் என்று சொன்னான். அப்போது தர்மகோபன் பேசத் தொடங்கினான். சண்முகன் பெரிய வீரன் அல்லன். தங்கள் குமாரர்களான இரண்யன், அக்னிமுகன் ஆகியோர் முன் அவன் எம்மாத்திரம்? தாரகாசுரன் மதிமயங்கி சண்முகன் விட்ட பாணத்தை முறியடிக்காமல் கொல்லப்பட்டு விட்டான். அகத்திய முனிவன் சாபத்தால் கிரௌஞ்ச பர்வதம் முருகனுடைய வேலால் பிளந்து விட்டது. தங்கள் மகன் வஜ்ரபாகு தக்க நேரத்தில் ஆயுதங்கள் கைக்கு கிடைக்காததால் மாண்டு போய்விட்டான். இப்போதே பெரும் வீரர்களான சேனாதிபதிகளை அனுப்பி சண்முகனை போரில் வென்று வரச் செய்ய வேண்டும் என்று ஆலோசனை சொன்னான். இந்திரன், பிரம்மா, விஷ்ணு ஆகியோரை எதிர்த்து போரிடச் சென்றபோது கூட தாங்கள் இப்படி பரபரப்பு அடைந்தது இல்லை, கவலைப்பட்டதும் இல்லை. இப்போது இந்த சின்னஞ்சிறு பாலகனுக்காக இப்படி கவலைப்படுகின்றீர்களே, உங்கள் படையை அனுப்பி அவனை ஒழித்து விடுங்கள் என்று கூறினான் வீரன் சாலஜித். சண்டன் எழுந்து பேசினான். மாவீரரும் அரக்கர்குல திலகமுமான தாங்கள் ஒரு சிறுவனுக்காக கவலைப்படலாமா? நான் இப்போதே சென்று முருகனையும் அவன் படை சேனையையும் நிர்மூலமாக்கி விடுகின்றேன், உத்தரவு கொடுங்கள் என்று எழுந்து நின்றான். மகன் பானுகோபனோ, தந்தையே, சிறிய தந்தை தாரகாசுரன், கிரௌஞ்சன் ஆகியோர் கொல்லப்பட்டதுமே முருகனை எதிர்த்து போரிட நான் தயாரானேன். தாங்கள்தான் அனுமதி அளிக்காமல் தடுத்து விட்டீர்கள். இப்போது எனக்கு அனுமதி கொடுங்கள். நானே அந்த முருகனை எதிர்த்து போர் புரிந்து வெற்றி வாகை சூடி வருகின்றேன் என்றான். பானுகோபனுடைய தம்பியான இரண்யன் எழுந்தான். ஒரு சிறுவனை ஒழிக்க அண்ணன் பானுகோபன் போக வேண்டுமா? தாங்கள் உத்தரவிட்டால் நான் சென்று அவனை ஒழித்து கட்டுகிறேன் என்றான். அக்னிமுகனோ, சின்னஞ்சிறு பாலகனை ஒழிக்க இவ்வளவு பெரிய வீரர்கள் எதற்கு? நான் ஒருவனே போதும். நான் அவனை ஒழித்து வருகிறேன், உத்தரவு கொடுங்கள் என்றான். சிறந்த அறிவாளியும் சகல சாஸ்திரங்களையும் படித்த பண்டிதனுமான தம்பி சிங்கமுகன் பேச ஆரம்பித்தான். அரக்கர் குலபதியே, முருகனை சிறு பாலகனாக எண்ணாதீர்கள். தாங்கள் தவம் செய்து பல வரங்களை பெற்ற அதே பரமேஸ்வரனுடைய மகன்தான் முருகன். தாங்கள் ஆணவத்தால் அறிவிழந்து இருக்கின்றீர்கள். வீணான கர்வத்தை விட்டு இந்திரனுடைய மகன் ஜெயந்தனையும் மற்ற தேவர்களையும் உடனே விடுதலை செய்யுங்கள். உங்கள் தொல்லை தாங்காமல் முறையிட்ட தேவர்கள், முனிவர்கள் ஆகியோரின் குற்றங்களை தீர்க்கவே முருகன் இப்போது திருச்செந்தூருக்கு வந்து தங்கியிருக்கின்றார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தேவர்களையும் முனிவர்களையும் விடுதலை செய்து அனுப்பாவிட்டால் பெரிய விபரீதத்தை எதிர்நோக்க வேண்டியதுதான். தங்களுடைய நன்மைக்காகத்தான் சொல்கின்றேன். உடனே அனைவரையும் விடுதலை செய்து முருகப்பெருமானை வணங்கினால் உங்களுக்கும் சகல சௌபாகியங்களும் குறைவின்றி கிடைக்கும் என்றார். தம்பி சிங்கமுகனின் அறிவுரையை கேட்ட சூரபத்மன் அடங்காத கோபம் கொண்டான். ஏனடா தம்பி, உனக்கு புத்தி பேதலித்து விட்டதா? எனக்கே புத்தி சொல்ல வந்து விட்டாயா? உன் மூளை குழம்பி விட்டதா? இனியும் என் முன் நிற்காதே, போய்விடு என்று கோபமாக கூச்சலிட்டான். அண்ணனின் கோபம் மிகுந்த சொற்களை கேட்ட சிங்கமுகன் சிந்தித்தான். இவனுக்கு புத்திமதி கூறுவது மடத்தனம். இவன் மனப்போக்கிற்கு ஏற்ப பேசுவதே சிறந்தது. அதனால் என்ன தீமை வந்தாலும் கவலை இல்லை. மூர்க்கனான இவனிடம் பேசி பயனில்லை என்று தீர்மானித்து கொண்டான். மறுகணம், அண்ணா, என்னை தவறாக நினைக்காதீர்கள். எனக்கு உத்தரவு கொடுங்கள். நான் சென்று சிறுவன் முருகனையும் அவனுடைய பூதக்கண படையையும் அழித்துவிட்டு வருகின்றேன் என்று கூறினான். சிங்கமுகனின் இந்த வார்த்தையை கேட்டு சூரபத்மனோ மகிழ்ந்தான். தம்பி, என்னை சோதித்து பார்க்கத்தான் இப்படியெல்லாம் பேசினாயா? சரி, என் மனம் உனக்கு தெரியாதா? ஒரு சிறுவனை கொல்ல நீ போக வேண்டாம். அப்படி ஒரு சந்தர்ப்பம் நேரிட்டால் நான் உன்னை அழைக்கின்றேன் என்று மகிழ்வோடு கூறினான். சிறிது நேரம் கழித்து அனைவரையும் அனுப்பிவிட்டு சூரபத்மன் அந்தப்புறம் நோக்கி புறப்பட்டான். ஓகே மக்களே, இதுவரை சூரபத்மனின் ஆலோசனை பகுதியை பற்றி நாம் பார்த்தோம். இதன் தொடர்ச்சியை
அடுத்த காணொளியில் காணலாம். ஓகே மக்களே, இதுவரை எனது யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஷேர் செய்யுங்கள், மறவாமல் லைக் செய்யுங்கள். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.